இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த பையனை வந்து பவுன்சர் வந்து தள்ளுறாப்புல, இவர் கீழே விழுந்தாப்புல. இந்த பையனை வச்சு தான் இப்போ ஒரு 3 நாளாக வந்து பயங்கரமான நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கேனத்தனமாக இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா, யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலுமே கீழே விழுந்த பையன் எதுவும் வந்து பேட்டிலாம் கொடுக்க மாட்டான், இல்லை எதுவும் வந்து இன்ஸ்டாகிராமில் போட மாட்டான்னு நினச்சி பண்ணுறாங்களா, நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் யாருக்கு போய் ஃபைனலாக அசிங்கமாகும்? டிஎம்கேயோட தலைவர், தமிழ்நாட்டுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு தானே அசிங்கமாக இருக்கும். இப்போ இவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே திமுக காரன் பண்ணுறன்றது சாமானிய மனுஷனுக்கும் தெரியும். இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. அதனால தான் சொன்னேன், நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஐயோ இதெல்லாம் திருத்துங்கய்யா, எங்களுக்கு பவர்ஃபுல் வில்லன் வேணும்யா, நீங்கள் என்ன எவ்வளோ மொக்கையாக இருக்கிறீங்க. இப்போ இதை போட்டோன்னே இவங்களுக்கு என்ன நினைப்போனா, விஜய் மேலே கேஸ் போட்டாங்க, விஜய் மேலே கேஸ் போட்டாங்க, விஜய் மேலே கேஸ். அட கிறுக்குப்பாய பிள்ளைகளா, கிறுக்குப்பாய பிள்ளைகளா, பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாத கிறுக்குப்பாய பிள்ளைகளா இருக்காங்களே. பாயிண்ட் நம்பர் 1, விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. ஒய் செக்யூரிட்டி மீன்ஸ் என்ன தெரியுமா? அவருடைய உயிருக்கு எந்த ஒரு அபயம் வந்தாலும், என்னது உயிருக்கு எந்த ஒரு அபயம் வர்ற மாதிரி இருந்தாலும், அதுக்கு நீங்கள் அப்படி ஒருத்தர் சந்தேகப்பட்டாலும் அந்த நபரை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒய் செக்யூரிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டர்ஸ். தட் மீன்ஸ் மற்ற எல்லாருடைய, நம்ம எல்லா உயிரை விட அவரோட உயிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. விஜயர்களுக்கு இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கொடுக்கும்போது பசங்கள்லாம் ஆர்வத்தில் தவி வராங்க, அதை நான் மாட்டுக்கிறது சொல்ல. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து தவி வரவை எல்லாருமே விஜய் ஃபேன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முக்தார் மாதிரி ஈனத்தனமான ஆட்களெல்லாம் அனுப்பி இப்படி கேவலமாக நியூஸ் கேதர் பண்ணணும்னு நினைக்கிற பல கட்சிகளில் ஆள் ஏற்பாடு பண்ணி எதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வந்தவன் வந்து கத்தி வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து மாலை போடுறாங்க, துண்டக்கு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, ஒத்துக்கிறோம். எல்லாருமே ஃபேன்ஸும் தவி தான் வர்றாங்க. ஆனால் கடைசியில் நம்ப முடியலையே. எவனா ஒருத்தனை அந்த சார்வையில் அனுப்பிவிட்டு உயிருக்கு பயப்படாதவன் சரி பரவாயில்ல போனால் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சால் என்ன பண்ண முடியும்?